ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாசதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருவியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்மிகி வருடம் ஆவணி மாதம் 23ஆம் தேதி 8/9/2016 வியாழக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். இப்போ எல்லாருக்கும் வாழ்நாளில் குறிக்கோளாக இருக்கக்கூடியது நல்ல உத்தியோகம், சொந்த வீடு, கௌரவமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கைன்னு சொல்லும்போது திருமணம்ன்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அடிக்கடி சொல்கிறோம், நம்ம இந்து தர்மத்தில் இல்லற தர்மத்தை தான் ரொம்ப பெருசாக சொல்லியிருக்கு. துறவரத்தை விட இல்லற தர்மத்தை தான் பெருசாக சொல்லியிருக்கு. இப்போ இந்த கல்யாணம்னு எடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனை இந்த 10 வித பொருத்தம் தான். தசவித பொருத்தம் சொல்லுவாள். 10 பொருத்தம் தான் பிரச்சனையாக இருக்குது. நாங்கள் இதுக்கு எவ்வளோ காரணங்கள் சொல்லிட்டோம். 10 பொருத்தம்ன்றது எதுக்கு 2ஆம் பட்சம்னு எவ்வளோ காரணங்களும் உதாரணங்களும் சொல்கிறோம். ஆனால் காரணங்களும் உதாரணங்களும் சாதாரணமாகிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது இல்லையா, 10 பொருத்தம் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு. இப்போ அந்த மாதிரி பயம் இருக்கிறவாளுக்கு இப்போ சொல்ல போகிற பரிகாரங்களை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். திரும்ப எல்லாரும் இதை கேட்டுகிட்டே இருக்கிறதுனால இந்த 10 பொருத்தம் இல்லைன்னா எல்லாரும் கேட்குறது தின பொருத்தம் இல்லை என்ன பண்ணுறது, கன பொருத்தம் இல்லை என்ன பண்ணுறது, யோனி பொருத்தம் இல்லை என்ன பண்ணுறது, ரஜ்ஜு பொருத்தம் இல்லை என்ன பண்ணுறது, வேத பொருத்தம் இல்லை என்ன பண்ணுறது. இப்படி இந்த 10 வித பொருத்தத்தில் ஒரு பொருத்தம் இல்லைன்னா கூட என்ன பண்ணுறது இப்படியே ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்குது. இப்போ அப்படி 10 வித பொருத்தங்கள் இல்லைன்னா கூட விவாகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாலும் அப்போ விவாகம் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நிறைய உங்களுக்கு மனசுக்குள்ளே கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்கும். விடை காண முடியாத பிரச்சனை உலகத்தில் எதுவுமே கிடையாது. நம்ம சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் நம்மளாம் நல்லா வாழறதுக்காக தான் ஏற்பட்டதை தவிர ஒரு உறவுகளை பிரிக்கிறதுக்கோ இல்லை கட்டப்படுறதுக்கோ சிரமப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ எந்த சாஸ்திரங்களுமே கிடையாது. நான் அடிக்கடி சொல்கிறது தான், எந்த ஒரு விஷயங்களும் நம்ம நல்லதுக்காக ஏற்பட்டதாக இருக்குமே தவிர நம்மளை கஷ்டப்படுத்துறதுன்னு அப்புறம் அதனால் என்ன பிரயோஜனம். அதனால் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா ரொம்ப சுலபமான விஷயம். அதனால் இந்த 10 பொருத்தம் நீங்கள் பார்க்கும் பொழுது அப்படி 10 பொருத்தம் இல்லைன்னு சொன்னால் அந்த 10 பொருத்தத்துக்கு என்ன விதமான பரிகாரங்கள் பண்ணி கல்யாணத்தை பண்ணலாம். சரி, ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருத்தம் இல்லை, அப்போ என்ன பண்ணுறது. இப்போ ஒரு பொருத்தம் இல்லை, தின பொருத்தம் இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி பிள்ளையார் வழிபாடு பண்ணுறேன், கன பொருத்தமும் இல்லை, அதே ரஜ்ஜு பொருத்தமும் இல்லைன்னா அந்த 3 பொருத்தத்துக்கும் என்ன பரிகாரம் சொல்கிறோமோ அதை செய்யுங்க. சரி, 10 பொருத்தமுமே இல்லை, 10 பொருத்தத்துக்கு என்ன பரிகாரம் சொல்லணுமோ அத்தனையும் செய்துட்டு கல்யாணத்தை பண்ணுங்களேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சிட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற?
உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.